தமிழ்நாடுல நடந்தது 24 கொலைகள் 10 வருஷத்துல இருந்தாங்க. 1995 to 2005 வரைக்கும் 10 இயர்ஸ்ல நடந்தது 24 கொலைகள் தான் அவங்க தான் குற்றவாளிகள். என்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தினாங்க சார் இந்த கொலைக்கு? துப்பாக்கி யூஸ் பண்ணுவாங்க, அப்போ ராட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ ஒரு எக்ஸ் இருக்கும், அந்த ஏர்வால் மாதிரி ஒரு இருக்கும், அந்த எக்ஸ் அதை கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட். இவங்களுடைய மோட்டிவ் வந்து கொள்ளையடிக்கிறது மட்டும்தானா, இல்லை இந்த ரேப் இந்த மாதிரி விஷயங்கள்ல 4 இயர்ஸ் அவங்க இங்கே வரல. 97 to 2001 வரைக்கும். இந்த 4 வருஷம் வராமல் காரணம் என்ன? அதில் நாங்கள் ஸ்டடி பண்ணும்போது ஏதாவது அவங்க ஜெயிலில் இருந்திருப்பாங்க அந்த டைம். சீன் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதில் சில ஒரு வித்தியாசமான இங்கே கிடச்சிது. அது ஒரு நார்த் இந்தியன் குற்றவாளி பார்ட்டி. அப்புறம் அங்கே சில தொட்டா கிடைச்சது, அந்த துப்பாக்கி தொட்டா, அந்த குறிப்பிட்ட தொட்டா 315 தொட்டா சொன்னாங்க. அந்த 315 தொட்டா அந்த ஜனரல் எங்கள் தமிழ்நாட்டில் யார் யூஸ் இவங்க மெயின் தொழில் அவங்க என்ன, லாரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ். நல்லா டிரைவர்ஸ் இருக்கலாம். ஃபஸ்ட்டு டிரைவிங் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு அவங்க அப்படியே குற்றம் பண்ணி அடுத்த லாரி பர்ச்சேஸ் பண்ணுறது. அந்த லாரியில் தான் அந்த போகும்போது 2 பேர் முன்னாடி உட்கார்றாங்க, இன்னும் 2-3 பேர் பின்னாடி அப்படியே லாரியில் தார்பாலின் கீழே அப்படியே ஆகிட்டு போகிறாங்க. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் முன்னாள் காவல்துறையின் உயர் அதிகாரி திரு ஜாங்கிட் ஐயா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கொலை வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? பல தடவை நீங்களும் சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வழக்கு. 20 ஆண்டுகளுக்கு பிறகான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களுடைய பெரிய முயற்சிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள்லாம் பார்க்குறோம். இந்த கொலை சம்பவம் எப்படி நடைபெற்றது? எப்படிலாம் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். சரி, இது சம்மந்தமாக ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். ஆமாம் சார். இந்த இன்சிடெண்ட்டும் இந்த கேஸ் பற்றி ஒரு மூவி கூட வந்திருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. தீரன் அதிகாரம் ஒன்று, அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் இது ஒரு பவுரியா கேங்கு. இது ஒரு ரொம்ப வயலண்ட் குற்றவாளிகள். அது இவங்க கேங் பண்ணது அந்த இன்சிடெண்ட்டு 20 வருஷம் முன்னாலே, 9th January 2025. ஓகே. அந்த டைமில் எம்எல்ஏ வீட்டில் இருந்து இன்சிடெண்ட் நடந்தது. எம்எல்ஏ மிஸ்டர் சுதர்ஷனம், கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ, அவங்க வீட்டில் இந்த சம்பவம் நடந்தது. அவங்க நைட்டில் சுமார் ஒரு 2 மணி அட்டாக் பண்ணுறாங்க. வீட்டில் என்ட்ரு ஆகிறாங்க மிட் நைட்டு அர்லி மார்னிங் 2 o'clock. ஸோ when they enter inside, எம்எல்ஏ அங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தார். ஸோ அந்த சவுண்ட் கேட்ட உடனே எம்எல்ஏ வெளியே வந்த உடனே இவங்க சுட்டுட்டாங்க. எம்எல்ஏ கன்னில் சுட்டாங்க. 12 bore கன்னில் சுட்டுட்டாங்க. பாக்கி எல்லா மெம்பர்ஸ், எம்எல்ஏவோட பையன், ஒரு பையன், இன்னொரு பையன் மேலே படுத்துனா, ஒரு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தான். அவங்க ரொம்ப இன்ஜூர்டு, காயம், ரத்த காயம். இன்னொரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அடிச்சுட்டு காயப்பட்டது. இந்த மாதிரி எல்லோரும் இவ்வளோ காயப்பட்டும் போது இந்த வயலன்ஸ் பார்த்த பிறகு எல்லாம் இது ஆகிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சில ப்ராப்பர்ட்டி எங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகே. சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி எஸ்கேப் ஆகிட்டாங்க. எஸ்கேப் ஆன பிறகு அங்கே தகவல் சொல்லியிருக்காங்க. அங்கே இன்ஸ்பெக்டருக்கு போலீஸ் ஸ்டேஷன் தகவல் சொல்லியிருக்காங்க, பெரியபாளையம் போலீஸ் ஸ்டேஷனில். அங்கே இருந்த எஸ்பிக்கு தகவல் சொல்லிட்டு எஸ்பி என்ட்டு தகவல் சொல்கிறாங்க. இந்த நைட் ஒரு சுமார் உடனே தெரிஞ்சிட்டுது. அந்த ஒரு 2 o'clock இன்சிடெண்ட், 3 o'clock எல்லோரும் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சுட்டு அதை நாங்கள் அந்த ஸ்பாட்க்கு நம்ம ஸ்டார்ட் ஆகிட்டோம். நாங்கள் அங்கே போய் விசிட் பண்ணோம். ஸோ விசிட் பண்ணும்போது அது பார்த்தோம், அங்கே சீன் அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான சீன் இருந்தது. ஓகே. எல்லா பிளட் ஸ்டெயின்ஸ் இதெல்லாம். எம்எல்ஏ அங்கேருந்து அவங்க பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பேர் சார் இருந்தாங்க அதில்?
எவ்வளோ பேர் இறந்தாங்க அந்த இன்சிடெண்ட்டில்? இன்சிடெண்ட்டில் மொத்தம் அங்கே குற்றவாளிகள் வந்து 6 to 7 பேர் 7 பேர் இருந்தாங்க. அங்கே 7 பேர் மொத்தம் வந்தாங்க. ஸோ அந்த இன்ஜூர்டு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. பாக்கி எல்லோரும் நாங்கள் அங்கே விசாரணை என்ன இருக்குது, அப்போ ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் எல்லோரும் கூப்பிட்டு வந்தோம். எல்லோரும் அந்த சீனில் பார்க்கும்போது சில சீன் முக்கியமாக அந்த இடத்துல நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியிருந்தது. இன்ஸ்பெக்ட் பண்ணோம் சீன் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதில் சில ஒரு வித்தியாசமான அங்கே கிடச்சிது. அது ஒரு நார்த் இந்தியன் குற்றவாளிகள் மாதிரி. அப்புறம் அந்த அங்கே சில தொட்டா கிடைச்சது, அந்த துப்பாக்கி தொட்டா. அந்த குறிப்பிட்ட தொட்டா 315 தொட்டா சொல்லுவாங்க. அந்த 315 தொட்டா அந்த ஜெனரலி எங்கள் தமிழ்நாட்டில் யாரும் யூஸ் பண்ணுறது ஜெனரலி ரொம்ப ரேர், அங்கே யாரும் யூஸ் பண்ணுறது மாதிரி இல்லை. ஆனால் நார்த் இந்தியாவில் இதை ரொம்ப ரெம்பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த தொட்டாவும். அப்புறம் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க என்ன பேசினாங்க, அவங்க விட்னஸ் சாட்சிகள்கிட்ட எல்லார்ட்டும் கேட்கும்போது அவங்க என்ன பேசினாங்கன்னா, அவர் பேசினது மோலி பார்த்தா ஒரு சாவிதோ இந்த மாதிரி சம்திங் ஹிந்தி வேர்டு யூஸ் பண்ணியிருக்கான். தட் மீன்ஸ் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக சொத்துக்காக பண்ணுறது குற்றம், டக்காட்டி அந்த பண்ணிட்டு தான் போயிருக்கணும். ஸோ அதில் அப்புறம் நிறைய பேர் அது சொல்லுவாங்க, மணல் மாஃபியா தான் இருக்கலாம், இல்லாட்டி அவங்க பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட் சில பேர் இருக்கலாம். அவங்க நிறைய பேர் அவங்க அகஸ்ட்டாக அந்த கட்சியில் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கும்போது ஒரு எலெக்ஷன் இருக்கும்போது சில ஆப்போசிட் கூட இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய கேஸ் ஒர்க் ஆரம்பத்தில் தயார் பண்ணாங்க. பட் நாங்கள் ஆரம்பத்தில் ஃபார்மாக இருந்தோம். நோ, இட் இஸ் ஏ பக்கா ப்ரொஃபஷ்னல் க்ரைம். ஓகே, ப்ரொஃபஷ்னல் க்ரைம் மீன்ஸ் ஒரு சொத்துக்காக ஒரு க்ரைம் பண்ணுற குற்றவாளிகள் ஒரு க்ரைம் பண்ண, அதுதான் ப்ரொஃபஷ்னல் க்ரைம். ஸோ இட் இஸ் ஏ ப்ரொஃபஷ்னல் க்ரைம். நாட் ஏதாவது மோட்டிவ் வச்சுட்டு அவங்க அட்டாக் பண்ணோம், அந்த மாதிரி கிடையாது. ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணோம் அதில். ஸோ அதை உடனே அடுத்த நாள் நாங்கள் டீம்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணோம். பெரிய டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு மேலே இருந்து ஒத்துருவோம், என் தலைமையில் டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் டீமில் இது போனோம். அங்கே எஸ்பிஸ் இங்கே 2 பேர், டேவிட்சனும் வரதராஜன், 2 எஸ்பிஸ் இங்கே நாங்கள் ஒரு டீமில் டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் டீம்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணோம். ஸோ 4 டிஎஸ்பிஸ் முக்கியமான ஒரு டீம்ஸில் இருந்தாங்க. மிஸ்டர் விஜயகுமார் அவர் இப்போ இல்லை. ஓகே. அப்புறம் அருளாட்சு, ஜெயக்குமார், அப்புறம் டாக்டர் சுதாகர், இவங்க 4 டிஎஸ்பி, 4 டீம்ஸோட இன்சார்ஜ். இப்போ இங்கேருந்து அப்படியே கிளம்பி போனோம். அங்கே போன பிறகு நாங்கள் கேம்ப் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு எங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு டீம் போட்டோம். ஓகே. ஸோ உத்தரப்பிரதேஷ்க்கு ஒரு டீமு, உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டுக்கு, ராஜஸ்தான் ஸ்டேட்டில் ஒரு டீமு, அப்போ இதில் பஞ்சாபில் ஒரு டீம், ஹரியானா ஒரு டீம், இந்த மாதிரி 4 டீம்ஸ் போட்டோம். 4 டீமுக்கு 4 டிஎஸ்பி இன்சார்ஜு. அப்போது ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் போட்டோம். அந்த அவங்க தான் ரொம்ப இதில் முக்கியமான ரோல், அதில் அவங்க இன்சார்ஜ் போட்டோம். ஸோ அங்கே என்ன நம்ம அவங்க இங்கே பேட்டர்ன் நாங்கள் பார்க்கும்போது, இங்கே பேட்டர்ன் எல்லாம் ஸ்டடி பண்ணோம். பேட்டர்ன் பார்க்கும்போது அந்த 4 இயர்ஸ் அவங்க இங்கே வரல. 97 to 2001 வரைக்கும் இங்கே வரல. இந்த 4 வருஷம் வராமல் காரணம் என்ன, அதில் நாங்கள் ஸ்டடி பண்ணும்போது ஏதாவது அவங்க ஜெயிலில் இருந்திருப்பாங்க அந்த டைமில். ஓகே, அதுதான் நாங்கள் கேஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இந்த பேட்டர்னை ஸ்டடி பண்ணும்போது முதல்ல நடந்த குற்றம், அப்புறம் நடந்த குற்றம் எல்லாம் அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் செக் பண்ணும்போது இதை மாதிரி முன்னாடி நடக்குதுங்க. ஸோ முன்னாடி வந்திருக்காங்க, பின்னாடி வந்திருக்காங்க. இந்த 4 வருஷம் வரலைன்னா அதுதான் நாங்கள் கேஸ் பண்ணோம். ஒருவேளை அவங்க ஜெயிலில் இருக்கலாம் குற்றவாளிகள். அதனால தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் கொண்டு போனோம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இங்கே ஜெயிலில் போயிட்டு எல்லாம் ஜெயில்ஸை கம்பேர் பண்ணோம். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் போலீஸ் ரெக்கார்டில் ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமாக வச்சுக்கல அவங்க. ஓகே. அப்போ ஜெயிலில் பார்ப்போம். ஜெயிலில் பார்க்கும்போது தான் இந்த சில ஜெயிலில், ஆக்ரா ஜெயிலில், அப்போ மதுபன் அதில் ஹரியானா ஜெயிலில், ஜெய்ப்பூர் ஜெயிலில், சென்ட்ரல் ஜெயிலில், இது மாதிரி திஹார் ஜெயிலில், டெல்லியில் நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணோம். கடைசியில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அங்கே மேட்ச் ஆகிருக்குது. யாரோட ஃபிங்கர் பிரிண்ட், அந்த அசோக்கோட. ஓகே. லக்ஷ்மண் அலியாஸ் அசோக் பௌரியா அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகிருக்குது. அந்த 97ல்
ஒரு கேஸில் உள்ளே கொண்டு போகும்போது அங்கே தம் இம்ப்ரெஷன் போட்டார். அந்த இம்ப்ரெஷன் அங்கே டலி ஆயிடுச்சு. ஒரே ஒரு நபர் மட்டும் கிடைச்சி ஒரே ஒரு நபருக்கு டலி ஆன உடனே அதை யார் அவர்னு பார்த்தா அவர் அங்கே ஆக்ராவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சம்மந்தப்பட்டேன். அப்போ நாங்கள் அங்கேருந்து ஆக்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். அங்கே போயிட்டு அந்த கேஸ் டைரி பார்த்தோம். கேஸ் டைரி பார்க்கும்போது கேஸ் டைரி இது தான் கேஸ் டைரி. அதில் பார்த்தா சில ஃபோட்டோஸ் இருக்குது, இவங்க குற்றவாளிகளோட 4 பேரோட ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த பார்த்தா அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணோம், இவங்க கேங்கில் இன்னொரு 4 பேர் யார் அந்த இது 4 பேர் அந்த வச்சுட்டு அப்போ லக்ஷ்மணனோட எந்த ஊர் லக்ஷ்மணன் அவரோட அட்ரஸுங்கிறது பார்த்தோம். அந்த கேஸ் ஃபைலில் இருந்து அட்ரஸ் பார்த்தோம். அப்போ லக்ஷ்மணனை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். லக்ஷ்மணனை ஃபாலோ பண்ணும்போது லக்ஷ்மணன் ஒரு ராஜஸ்தானில் ரூப்வாஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான், அந்த பரத்பூர் மாவட்டத்தில். அப்போது அங்கே அவரோட சந்தன்புரா வில்லேஜ், அந்த வில்லேஜில் போய் எல்லாம் சர்ச் பண்ணோம், ரெய்ட் பண்ணோம். ஏரியாலெல்லாம் பார்த்த பிறகு தான் லக்ஷ்மணன் கிடச்சார் எனக்கு. லக்ஷ்மணன் கிடைச்ச பிறகு தான் லக்ஷ்மணன் மூலமாக தான் எல்லா இது வழியே வருது. ஆமாம், என்னென்ன சம்பவம் கிடைக்கும். ஆமாம், இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. அதுக்கு பிறகு அங்கே சில சர்ச் பண்ணும்போது சில போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிது. அவங்க மொபைல்ஸ் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிது. அந்த மொபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த எல்லாம் கனெக்ட் ஆகுது. அந்த மொபைல்ஸோட லொக்கேஷன் அந்த டைமில் பார்த்தா இங்கே நம்ம சம்பவம் நடக்கும்போது இங்கே தான் இருந்தது, இந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஆகுது. ஸோ அப்படி கனெக்ட் ஆகுது, எல்லாம் கனெக்ட் பண்ணுறது, எந்த குற்றவாளி அப்படியே எல்லா குற்றவாளிகள் எவிடன்ஸ் அதிகமாக கிரியேட் ஆகுது, கனெக்ட் ஆகுது. ஸோ லக்ஷ்மணன் அரெஸ்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு செல்ஃபோன் கனெக்ட் ஆன பிறகு அப்போ எல்லோரும் இப்போ நான் கிட்டத்தட்ட எங்களுக்கு நேம்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 50% குற்றவாளிகளோட நேம்ஸ் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ நேம்ஸ் தெரிஞ்சு போயிடுச்சு மீன்ஸ் கேஸ் டிடெக்டட்னு அர்த்தம். கேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு தான் அவங்க செக்யூர் பண்ணோம், அதுதான் முக்கியம். லக்ஷ்மணன் செக்யூர் பண்ண பிறகு பாக்கி எல்லாரும் 1 by 1 செக்யூர் பண்ணோம். அவங்க எஸ்கேப் ஆகலையா சார்? இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் செக்யூர் பண்ணுறது. ஏன்னா அவங்க ஒரு ஆள் செக்யூர் பண்ண தெரிஞ்சு போயிடுச்சு, இப்போ பின்னாடி வர்றாங்க. அப்போது they went underground. It was very difficult, not that easy, because அவங்க தெரியும் அப்படி போய் ஜெயிலில் மாட்டிட்டா தான் வெளியே வர முடியாது லைஃப்பில். ஸோ அப்படியே அங்கங்கே எல்லாம் எஸ்கட்டர் ஆகிட்டாங்க, அண்டர் கிரவுண்ட் போயிட்டாங்க. அதனால தான் இட் பிகம் ரொம்ப டிஃபிகல்ட். லக்ஷ்மணன் செக்யூர் பண்ண பிறகு 2வது செக்யூர் பண்ண நாங்கள் கல்வா ஆல்சோ வாண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் இன் சம் ஆஃப் தி கேசஸ். கல்வா வாஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கல்வா கிடைச்ச பிறகு நாங்கள் அதுக்கு பிறகு தான் இந்த ராஜஸ்தானில் எவ்வளோ தான் தர்ம்சிங் ஒரு ஆள் கிடைச்சார். அதுக்கு பிறகு பாக்கி எல்லா குற்றவாளிகள் பஞ்சாப், ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேசில். இது எல்லா மாநிலங்களும் பிரிஞ்சிருக்கு, செப்பரேட்டாக இருக்காங்க. அவங்க கொள்ளைக்காக கேதர் ஆகுறாங்களா சார்? கொள்ளைக்காக கேதர் ஆனாங்க. பாக்கி எல்லா இடத்துலையும் டிஃப்ரெண்ட் இடத்துல செட்டில்டு இருக்காங்க. அவங்க வீடெல்லாம் டிஃப்ரெண்ட் பிளேஸஸ் இருக்குது. உதாரணமாக இவங்க அசோகம் 2-3 பேருக்கு ராஜஸ்தானில் இருக்குது. ஓமாவும் ஜெகதீஷும் இவங்க எல்லாம் பல்வல் ஒரு ஃபரீதாபாத் பக்கத்தில் ஹரியானான்னு இருக்குது, அங்கே இருக்காங்க. அப்போ ஜெயல்தார் சிங்கும் இவங்க 2-3 பேர் பார்த்தா அங்கே அங்கே இருக்காங்க ஃபில்லோர் பஞ்சாபில். பஞ்சாபில். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் ஸ்கேட்டர் இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம். ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பஞ்சாப், டெல்லி அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் டிஃபிகல்ட்டி. இவங்க எப்படி சார் கேதர் ஆகுறாங்க ஒன்றா அந்த கொள்ளை அடிக்கிறதுக்கு? அவங்க என்ன ட்ரக்கில் போகிறாங்க, லாரியில். இவங்க மெயின் தொழில் அவங்க என்ன லாரி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ். நல்லா டிரைவர்ஸ் இவங்க எல்லாம், இதுதான் தொழில். ஃபஸ்ட்டு டிரைவிங் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க அப்படியே குற்றம் பண்ணி அடுத்த லாரி பர்ச்சேஸ் பண்ணுறது, லாரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. லாரியை ஓடிட்டு போகிறாங்க. அந்த லாரியில் தான் அந்த போகும்போது 2 பேர் முன்னாடி உட்கார்றாங்க, இன்னும் 2-3 பேர் பின்னாடி அப்படியே லாரியில் தார்பாலின் கீழே அப்படியே ஆகிட்டு போகிறாங்க. அது அவங்களுக்கு செப்பரேட் ரூம்லாம் ரெடி பண்ணி ஒரு சேம்பர் மாதிரி அப்படி பண்ணிவிட்டு அதில் போகிறாங்க. அங்கே போய் குற்றம் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டு இருக்க வேண்டியிருக்கோம். இப்போ அவங்க ஒழுங்காக ஒரே இடத்துல ஸ்டே பண்ணாதால தான் இந்த குற்றங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை, ஒரு இடத்துல ஸ்டே டிஃப்ரெண்ட். போகும்போது அப்படியே ஒரு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க, அங்கேருந்து கெதர் ஆகிட்டு போவாங்க அவங்க. ஓகே சார். அப்போ அங்கே போயிட்டு என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணீங்க? அதான் ஏகப்பட்ட சேலஞ்சஸ். அங்கே மெயின் சேலஞ்ச் அங்கே எதுவுமே தெரியல எங்களுக்கு. யார் குற்றவாளி ஒன்றும் தெரியல. நார்த் இந்தியன் யார் குற்றவாளி அதுதான் தெரியும், யார் குற்றவாளின்னு ஒன்றும் தெரியல. ஸோ தெரிஞ்ச பிறகு இப்போது இது ஃபுல் வில்லேஜ் ஏரியா.
வில்லேஜ் ஏரியாவில் வில்லேஜர்ஸ்க்கு யாருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. நம்ம போலீஸ் டீமுக்கு யாருக்கு ஹிந்தி தெரியாது, அங்கே அவங்க லாங்குவேஜ் ஹிந்தி தெரியாது. அவங்க ஒரே ஒரு லாங்குவேஜ் தெரியும், ஹிந்தியும். லோக்கல் அதை டைலக்ட் இருக்கும், அந்த மட்டும் பாக்கி ஹிந்தி தான் எல்லாம் தெரியும். அவங்க நம்ம டீமுக்கு ஹிந்தி தெரியல. ஸோ அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட், ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட்டி. இதில் என்கவுண்டர் நிறைய நடந்ததா சார்? இல்லை, என்கவுண்டர் ஒரே ஒரு என்கவுண்டரில் 2 பேர் சுட்டினோம். அந்த ஓமாவோடைய பிரதர் அந்த பூராவும் ராஜேந்திரன் தான். அதே முக்கியமான குற்றவாளிகள் அங்கே மேரட், உத்தரப்பிரதேச மேரட் பக்கத்தில் சுட்டினாங்க அந்த என்கவுண்டர்ஸு. ஓகே சார், இப்போது நிறைய டிஃபிகல்ட்டான ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்குல்ல சார். இப்போ ஒரு நாளில் கண்டுபிடிக்க முடியாது. இது எவ்வளோ நாள் கண்டுபிடிச்சிங்க? அரசு என்ன மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு பண்ணாங்க? சரி, நாங்கள் இதை செக்யூர் பண்ணுறதுக்கு எப்படி எங்களுக்கு 1.5 year ஆயிடுச்சு. கடைசி அக்யூஸ் செக்யூர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுறோம். இந்த இன்சிடெண்ட் நடக்கிறது ஜனவரியில், 9th January. ஸோ ஃபுல் 2005. அப்போ 2006 மார்ச் வரைக்கும் எங்கள் ஆப்ரேஷன் நடந்தது. ஓகே, டோட்டலாக 1.25 வருஷம் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணுறீங்க. இதுக்கு அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சா, இல்லை தனிப்பட்ட உங்களுடைய ஆர்வம் மட்டும்தான் இதுக்கு அதிகமாக இருந்தது? இல்லை, அரசாங்க உத்தரவு இருக்கும். அது அரசாங்கம், நாங்கள் போலீஸ் டீம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் தான் எல்லாம் ஒர்க் பண்ணோம். அதில் அரசாங்கம் ஃபுல் ஃப்ரீ ஹேண்ட். அதில் யாரையும் ஒன்று கவர்மெண்ட் சைடில் எந்த ப்ராப்ளம் இல்லை. முதலமைச்சர் என்ன பண்ணாங்க? இல்லை, முதலமைச்சர் ஒன்றும் இல்லை, டீம் ஃபார்ம் பண்ணி அனுப்பியிருக்காங்க, செக்யூர் பண்ணோம். நாங்கள் அந்த குற்றவாளி பிடிச்சிட்டு வந்த பிறகு முதலமைச்சர் பாராட்டினாங்க. அது இதுதான் இருக்குது. ஓகே சார், ஒரு 1.25 வருஷம்ன்றதால நிறைய பேருக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டுருக்கும். இப்போ 1.25 வருஷமாக ஒரு கேஸை நீங்கள் பிடிக்கிறீங்களா, போதும் நிறுத்துங்க, இல்லை பார்த்துக்கலாம், வாங்க கம்பேக் கொடுங்க. இல்லை, அதில் அந்த 1.25 வருஷம் டோட்டல் ஆப்ரேஷன். ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் அக்யூஸ் செக்யூர் பண்ணோம், கேஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஒரு 20 days முடிச்சிட்டோம் வேலை. கரெக்டாக 9th January இன்சிடெண்ட்டு 1st February அன்னைக்கு நான் ஃபிங்கர் பிரிண்ட் டெலி ஆயிடுச்சு. அண்ட் ஒரு 4th or 5th அன்னைக்கு அசோக் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ 20 days அக்யூஸ் 2 அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ கேஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு கேஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த ஒரு பெரிய விஷயம். அப்போ அதுக்கு பிறகு தான் அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சில அக்யூஸ், அடுத்த அக்யூஸ் அப்படியே அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம். ஓகே, இப்போ டோட்டலாக எவ்வளோ பேர் வந்து நீங்கள் கைது பண்ணீங்க? 13 பேர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கே கொண்டு வந்தோம். 2 பேர் என்கவுண்டர், டோட்டல் 15 பேர். 15 பேர் இந்த கொலையில் இருந்தாங்களா, இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நடந்த கொலைகளில் எல்லா கொலைகள்லையும் உங்கள்? தமிழ்நாடுல நடந்தது 24 கொலைகள் 10 வருஷத்தில். 1995 to 2005 வரைக்கும் 10 yearsல நடந்தது 24 கொலைகள் தான். அவங்க தான் குற்றவாளிகள். அது தவிர கர்நாடகா அண்ட் ஆந்திராவில், கர்நாடகாவில் 4 கேசஸ், ஆந்திராவில் 3 கேசஸ். அந்த கேஸில் இவங்க குற்றவாளிகள் தான். இவங்களும் குற்றவாளி, அதையும் நீங்கள் சேர்த்து கண்டுபிடிக்கிறீங்க? ஆமாம், சேர்த்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த 14 பேர் கைது செய்யப்பட்டவங்களை வந்து எவ்வளோ நாள் சிறையில் இருந்தாங்க? இப்போ எவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க? 13 பேர். 13 பேரில் 4 பேர் அந்த வாலாஜாபேட் 3 கேஸ் இருக்கும். 1995 கேஸ், 3 கேஸில் கன்விக்ட் ஆகிட்டாங்க, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அவங்க இன்றைக்கு டேட் வரைக்கும் உள்ளே தான் இருக்காங்க. பாக்கி எல்லாருக்கும் ஜாமீன் கிடச்சிச்சு. ஓகே, ஜாமீனில் போயிட்டாங்க. ஜாமீனில் போனால்தான் ஒரே ஆள் மட்டும் ஒன்ஸ் அப்பீர் ஆகிருக்காரு, பாக்கி யாரும் அப்பீர் ஆகலை. அது எல்லாமே அப்ஸ்காண்டிங். மறுபடியும் அவங்கள பிடிக்கிறதுக்கான முயற்சியை பண்ணலையா? அது தெரியல, முயற்சி பண்ணாங்கன்னு தெரியல, பட் செக்யூர் பண்ணல. வாரண்ட் பெண்டிங் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே சார், என்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தினாங்க சார் இந்த கொலைக்கு? ஆயுதங்கள் அது வெப்பன், துப்பாக்கி யூஸ் பண்ணுவாங்க, அப்போ ராட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ ஒரு எக்ஸ் இருக்கும், அந்த ஏர்வால் மாதிரி ஒரு இருக்கும், அந்த எக்ஸ் அதை கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பவாரியாருடைய ஹிஸ்ட்ரியை வந்து இந்த கொள்ளையடிக்கிற கும்பல் ஈவன் அந்த இது கூட கயிறு வச்சுட்டு, ஒரு வாலாஜாபேட்டில் ஒரு கேஸில் அப்படி கயிறில் வச்சுட்டு அப்படியே ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது கூட என்ன கட்டி இதில் இல்லை சார், அவங்க டிஃப்ரெண்ட்டான ஆயுதங்களை யூஸ் பண்ணி கொலை பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப கொடூரமான கொலைகள்லாம் பண்ணாங்களா? ஆமாம். எப்படிலாம் எல்லாமே வந்து ஸ்பாட் அவுட் டெத் தான். சில பேர் ஸ்பாட்டில் டெத் ஆகும். சில பேருக்கு இப்போது உதாரணமாக ஸ்ரீபெரும்புதூர் ஒரு இன்சிடெண்ட்டு, அதில் ஒரு பொண்ணுக்கு அப்படியே ஒரு தலையில் பிடிச்சிட்டு அப்படியே அடிச்சிட்ருக்காங்க சோரில். அந்த பொண்ணு அங்கே ஸ்பாட்டில் அவுட் ஆயிடுச்சு.
ஆனால் அவங்க அம்மா அப்பா அவங்க அங்கே ரொம்ப அடிச்சிருக்காங்க அங்கே. ஸோ அவங்க அப்போ ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க, ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஸோ இந்த மாதிரி சில பேர் அப்படியே ஸ்பாட்டில் அவுட் ஆகிறாங்க. ஸோ நம்ம கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மர்டரோ டக்காட்டி அந்த மாதிரி சொல்கிறோம். பட் சில பேர் அதுக்கு பிறகு டெத் ஆகுது. ஸோ அது ரொம்ப சீரியஸ் வயலண்ட் ஆஃபென்சஸ். ஓகே, இப்போது இவங்களுடைய மோட்டிவ் வந்து கொள்ளையடிக்கிறது மட்டும்தானா, இல்லை இந்த ரேப் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க பண்ணாங்க? செக்ஸுவல் ஆஃபென்ஸ் செய்ய மாட்டாங்க அவங்க. ஓகே, நோ செக்ஸுவல் ஆஃபென்ஸ். அப்போ ப்ரொஃபஷனல் திருடர்கள் வந்து நோ செக்ஸுவல் ஆஃபென்ஸ். வந்து இது இந்த வயலன்ஸ், மர்டர், அட்டாக், காயம், படுகாயம் இந்த மாதிரி. இதில் பெண்களோட பங்களிப்பும் அதில் அதிகமாக இருந்ததாக சொல்லி படங்களில் பார்த்தோம். உண்மையிலே இது முன்னாடி இதெல்லாம் இந்த வீடுகளில் வந்து பணம் இருக்குது, நிறைய இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் எப்படி பண்ணுறாங்க? இல்லை, பெண்கள் மேக்ஸிமம் இவங்க ஆண்கள் தான் வருவாங்க. ஆம்பளை படத்தில் காமிச்சிருந்தாங்களே வேவ் பார்க்குறதுலாம் சில சமயம் லேடிஸ் வந்து வரும். பட் மேக்ஸிமம் ஆம்பளை தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த வந்து ஆம்பளையோட ஆப்ரேஷன் ஆம்பளை தான் போய் பார்ப்பாங்க, அதில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போது இந்த கேஸ்க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த குற்றங்கள் எல்லாம் குறைஞ்சிச்சா, இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தாங்க? இந்த வரைக்கும் திருப்பி இந்த பவரியா அக்யூஸ்டில் தமிழ்நாடுக்கு திருப்பி வந்ததே இல்லை. அது லாஸ்ட். மற்ற மாநிலங்களில் மற்ற மாநிலங்கள் கூட இருக்காது. ஏன்னா அவங்க அதில் ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு செக்யூர் பண்ணிட்டு வந்த பிறகு அவங்க தெரியும், இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு வழி எல்லாருக்கும். முதல்ல அவங்க மொமா பவரியா அவர் இந்த குற்றவாளி, அவர் மேலே யூபி கவர்மெண்ட் 2 lakhs rupees ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் யாரும் செக்யூர் பண்ண முடியல. அவர் ஏன் அவ்வளோ பெரிய? அவருக்கு சப்போர்ட் நிறைய இருந்துச்சா? அவரை அப்படியே ஒரு சப்போர்ட் இல்லை. சப்போர்ட் வந்து அவங்க சொந்தக்காரன் மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ பல்வேறு விஷயங்களில் ப்ரீ பிளான் பண்ணி தான் அந்த மர்டர்ஸ்லாம் பண்ணாங்க. எஸ். ஓகே, எவ்வளோ நகைகள் இதெல்லாம் செக்யூர் பண்ணிங்க? எதாவது பண்ண முடிஞ்சதா அவங்ககிட்ட இருந்து? ஆக்சுவலி அவங்க நகை கொஞ்சம் சில நகை செக்யூர் பண்ணியிருக்கோம். பட் மேக்ஸிமம் நாங்கள் செக்யூர் பண்ணுறதுன்னா நகை எல்லாம் விற்றுட்டு அவங்க லாரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நாங்கள் சீஸ் பண்ணோம், 4-5 லாரி சீஸ் பண்ணோம் நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நகை இதில் விற்றுருவாங்க. விற்றுட்டு அதில் லாரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு குற்றம் நடக்கும்போது அந்த மாதிரி கொஞ்சம் சொத்து கிடைக்கும். அதெல்லாம் சொத்தை சமாளிச்சுட்டு அப்புறம் அதை வச்சுட்டு ஒரு லாரி பர்ச்சேஸ் பண்ணாங்க. லாரி வச்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த பணம் அர்ன் பண்ணுறாங்க. இப்போ மறுபடியும் அந்த லாரியை மூலதனமாக பயன்படுத்தி கொள்ளையடிக்கிறது, திருப்பி இன்னொரு லாரி இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தான். ஓகே சார், இப்போ பல விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிதா? இப்போ காவல்துறையில் உங்களை எந்த மாதிரி ஒரு ரோல் மாடலாக பார்த்தாங்களா, எப்படி ட்ரீட் பண்ணாங்க சார்? இல்லை, எல்லோரும் பாராட்டினாங்க. இந்த கேஸ் ஒரு நல்லா கண்டுபிடிச்சிருக்கோம், எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் நிறைய ட்ரைனிங் கிளாஸ் இதில் கூட இது சொல்லியிருக்கேன். இந்த ஒரு எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த மாதிரி நீங்களே கேஸ் நல்லா கண்டுபிடிச்சிடணும். ஸோ தமிழ்நாடு போலீஸ் எப்போவுமே ரொம்ப ஸ்மார்ட் போலீஸ், ரொம்ப எஃபிஷியன்ட் போலீஸு. எப்போவுமே எல்லா கேஸஸ் எல்லாம் அப்பப்போ கண்டுபிடிக்கிறது, அந்த மக்களுக்கு ரிலீஃப் கொடுக்குறது, அதில் ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க தமிழ்நாடு போலீஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கேஸ் லைக் தட். ஸோ இந்த தீரன் அதிகாரம் எடுத்தாங்கல்ல சார், உங்ககிட்ட இந்த கதை கேட்டு எடுத்தாங்களா, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களே? நான் தான் கொடுத்தேன் எல்லா ஸ்டோரி. ஓகே சார், ஃபுல் ஸ்டோரி டேரக்டருக்கு நான் தான் கொடுத்தேன். என்னோடய கம்ப்யூட்டரில் ஃபுல்லாக ஸ்டோரி நான் கொடுத்தேன். அது நடுவில் எங்கெங்கே டவுட் இருக்கும்போது அவங்க பேசுவாங்க திருப்பி என்கிட்ட. ஓகே சார், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு கொலையை வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த படத்தில் கடைசியாக அந்த அதிகாரியோட கேரக்டரை நாங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு வேளை அது போல் நடந்திருக்குமோன்ற ஒரு எண்ணம் எனக்கு நடந்தது. உங்களை வந்து ஒரு சரியான ரெகக்னேஷன் கொடுக்கலையா அந்த அரசு? அது ஓகே, அது இருக்கும் எப்போவுமே. அது டிபார்ட்மெண்ட் பாலிட்டிக்ஸ். அது அரசாங்கம் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சில அதிகாரிகளோட பாலிட்டிக்ஸ் இருக்கும். அதில் அப்போ ஒரு திறமையான அதிகாரியாக உருவாக்க மாட்டாங்களா? இது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கா, எல்லா ஸ்டேட்லையும் இருக்கா சார்? அவங்க ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கும், சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் அவங்க பிடிக்கலன்னா அவங்க சைட் லைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நிறைய இது இருக்கும். எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நம்ம திறமையை இவங்க சரியாக பயன்படுத்தலை, ரெகக்னேஷன்? இல்லை, அந்த கட்டாயம் ஃபீல் பண்ணோம். ஏன் ஃபீல் பண்ணல, அந்த கட்டாயம் ஃபீல் பண்ணோம். அந்த டைமில் நானே டிஜி பார்த்தேன். அந்த டைமில் இருக்க டிஜி நான் 2012 நான் பார்த்தேன்.
2-3 வருஷம் நானே பார்த்தேன். நான் சொன்னேன், நாங்கள் இந்த வாரண்ட்ஸ் எல்லாம் பெண்டிங் இருக்குது, எனக்கு நார்த் இந்தியா அனுப்புனா நான் இந்த வாரண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிவிட்டு உங்களை குற்றவாளி பிடிச்சிட்டு கொடுத்துட்றேன். பட் அவங்க கொடுக்கல, அந்த ஒர்க் எனக்கு கொடுக்கல. ஏன் முடிஞ்சு போன விஷயத்துக்கு நீங்கள் ஏன் முயற்சி இல்லை இந்த கேஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கேஸஸ்க்கு நார்த் இந்தியா வாரண்ட்ஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் வாரண்ட்ஸ் நாங்கள் இது பண்ணியிருப்போம். பட் ஓகே, அது சில டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி இதில் இருக்கும். அப்போ யோசிச்சிருப்பீங்களே சார், நம்மளும் ஒரு 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 ஃபீல்டில் வந்து சாதிக்கணுன்ற வெறியோட எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இருந்தாலும் அதுக்கான ஒரு முழுமையான அங்கீகாரம் வந்து நமக்கு கொடுக்கலையே அப்படின்ற எண்ணம் எப்பயாச்சும் அது இருக்கும். பட் எப்போவுமே ஒரு சில பேர் பிடிக்காத இருக்கலாம், அதில் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் போயிருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரை ஒரு ஒரு பவாரியா கொள்ளை கும்பலே புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன். உங்களுக்கான நெருக்கடி, உங்களுக்கான அந்த கொலை மிரட்டல், உங்களுக்கு அதான கொலை முயற்சி ஏதாவது உங்கள் மேலே நடந்துச்சா? அட்டன் பண்ணாங்களா? இல்லை, அப்படி ஒன்றும் த்ரெட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன, நாங்கள் உண்மையாக அந்த குற்றவாளிகள் தான் பிடிச்சிருக்கோம். ஸோ அதில் யாரோ ஒரு நம்ம போய் குற்றவாளி பிடிச்சா கூட யாரோ வெஞ்சன்ஸ் வச்சுக்கலாம். ஒன்றுமே அவங்க பண்ணுற தப்புக்கு நாங்கள் ப்ராப்பராக லீகலாக பிடிச்சிட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு பிடிச்சிருக்கோம். பர்சனலாக கூட ஏதாவது உங்களை அட்டாக் பண்ணுறது? இல்லை, அப்படி அப்போ அரெஸ்ட் பண்ணும்போது சில ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த செக்யூர் பண்ணும்போது ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது இருந்தது, சில வில்லேஜ் போகும்போது இருந்தது. பட் அதுக்கு பிறகு செக்யூர் வந்த பிறகு ஒன்றும் இது கிடையாது. ஒரு துறையில் நல்லா பணியாற்றும் போது அந்த துறை சார்ந்த அதிகாரிகளோ உயர் அதிகாரிகளோ பொறாமையில் ஒருத்தவங்களை பழிவாங்கும் நடவடிக்கையை செய்கிறாங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள்? என்ன ஹியூமன் டெண்டன்சி, ஒரு மனிதரோட ஹியூமன் டெண்டன்சியில் சில இடத்துல அது இருக்கும். அதை ஒன்றும் ஒரு பெருசாக எடுக்க முடியாது. நம்ம அந்த இருக்கும் ஒரு தான் செய்வோம் அந்த மாதிரி. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு அடுத்த வர ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு? உங்களுடைய ஐடியாஸோ இல்லை உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சொல்ல வரீங்க? அடுத்த ஜென்ரேஷன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம். தமிழ்நாடு போலீஸோட அந்த நம்ம க்ளோரி இருக்குது, அப்படி மெயின்டைன் பண்ணோம். அதை மக்களுக்கு நல்லா ஆனஸ்டாக சர்வீஸ் பண்ணோம். அண்டு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கோம். எவ்வளோ ஈஸியாக இல்லை. இந்த ஒரு போலீஸில் ஒரு சக்ஸஸ் பண்ணோம், ஒரு கேஸ்க்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கோம். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கேஸை சக்ஸஸ் பண்ணோம். அப்போ தான் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும், மக்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கும் போலீஸ் மேலே. இது கூட நீங்கள் ஒரு உயரதிகாரியாக ஓப்பனாக நீங்கள் பதில் சொல்லலாம். இப்போ நான் சமீபத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது, என்கவுண்டர்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஸ்டேஷன்லேயே லாக்அப் டெத் இருக்குது பார்த்தீங்களா? லாக்அப் டெத் அது அன்ஃபார்ச்சுனேட், அது நடக்கூடாது. லாக்அப் டெத் அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டு, அது கட்டாயம் நடக்கூடாது. ஒரு ஆள் நம்ம கஸ்டடியில் இருக்கும்போது, ஒரு சின்ன குழந்தை மாதிரி, ஒரு குழந்தை நம்ம அம்மா அப்பா கஸ்டடியில் இருக்க மாதிரி, நம்ம கஸ்டடியில் இருக்கும்போது யார் மேலே நம்ம இந்த மாதிரி அவர் டெத் ஆகிறது பெரிய தப்பு. அது அதே மாதிரி தான் சார், இப்போ ஒரு குற்றம் செய்கிறாங்க, அந்த குற்றம் செய்யக்கூடிய நபர்களை நீதிமன்றத்தில் முறையான தண்டனை, சாட்சியங்கள், எவிடன்ஸ்லாம் முக்கியமாக கலெக்ட் பண்ணி அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதில் என்கவுண்டர் பண்ணுறது எந்த விதத்தில் மனிதாபிமான? என்கவுண்டர் தண்டனைக்காக என்கவுண்டர் பண்ணல. என்கவுண்டர் நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்கவுண்டர் இஸ் எ ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். தற்காப்பு ஒரு பயம், நம்ம ஓன் ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு கிடைச்சது ரைட்டு. அந்த டைம் நமக்கு என்கவுண்டர் பண்ணலைன்னா நம்ம லைஃப் ரிஸ்கில் இருக்கும். ஓகே சார், இப்போ போலி என்கவுண்டர்ஸ்லாம் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இல்லை, போலி என்கவுண்டர் மீன்ஸ் தேர் cannot be any either encounter or murder. There is no poly encounter. Either murder or encounter. Poly encounter means murder. இப்போது சமீபத்தில் நிறைய என்கவுண்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து காவல் கூட்டு வர ஒரு சிறை கைதி நிராயுதபாணியை தான் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்க பயன்படுத்தின ஆயுதங்களை ரெக்கவர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கூட்டு போய் என்கவுண்டர் பண்ணுறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது தெரியல. அந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட் கேஸ் டு கேஸ் பார்க்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஜெனரல் இந்த மாதிரி எஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. காரணம்னா ஒவ்வொரு என்கவுண்டருக்கு ஒரு மஜிஸ்ட்ரியல் என்கொயரி இருக்கும். அந்த என்கொயரியில் சப்போஸ் அந்த மாதிரி அந்த தப்பு என்கவுண்டர் பண்ணது தப்புன்னு சொன்னால், அப்போது அந்த மேலே போலீஸ் டீம் மேலே நடவடிக்கை எடுக்கும். அவங்க ஒரு என்கவுண்டர் இல்லை, அதை பண்ணது கரெக்டுன்னு சொன்னால், அப்போ அந்த நோ ஃபர்தர் என்கொயரி. தட் இஸ் ஹவ் இட் இஸ். இது போல் என்கவுண்டர்ஸில் போலீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடி ஏதாவது அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்கும்? இன்சிடென்ட்ஸ் இருக்கும். ஃபால்ஸ் என்கவுண்டர் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக இருக்கும். எனக்கு இன்சிடென்ட் இருக்குது. நோ, அப்படியே ஒரு ஃபால்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக இருக்கும்.
பட் எனக்கு எக்ஸாக்டாக இப்போ ஞாபகம் இல்லை. பட் டெஃபினட்டாக அது மாதிரி இன்சிடெண்ட் ஒரு டோட்டலி ஃபால்ஸ் என்கவுண்டர் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே சார், உங்களுடைய சேவைக்கு நாங்கள் மனமார பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுபோல் இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு மனசில் ஒரு வடுவாக இருந்திருக்கு. அதை எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. இது போன்ற ஒரு நல்ல பிரபலங்களை தொடர்ந்து நாங்கள் பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேர்களே, இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.